இரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் சந்திக்கின்ற ஒரு பிரச்சனை அல்லது ஒரு சமூகமே சந்திக்கின்ற ஒரு பிரச்சனை தான் குப்பை, இல்லையா? குப்பை நமக்கு எப்பவுமே பிரச்சனை தான். அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது? கொண்டு போய் ஏதாவது ஒரு மூலையில் குவித்து வைத்து விடுவோம். அது சமூகத்திற்கு இடையூறாக இருக்கும். நமக்கு குப்பைகளை எப்படி கையாள வேண்டும் என்றே தெரியாத சூழ்நிலையில் குப்பை என்பது நமக்கு ஒரு தலைவலிதான். ஆனால் இந்த குப்பையிலிருந்து ஒரு பயனுள்ள பொருட்களை செய்கின்ற அல்லது அதை மறுசுழற்சி செய்கின்றவர்களுக்கு அந்த குப்பை ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்கிறது. உண்மைதானே? அதை பார்க்கின்ற பொழுது இதிலிருந்து என்ன நல்லது செய்யலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரையில் குப்பை என்பது ஒரு வாய்ப்பு, அது பிரச்சனையே இல்லை, அது ஒரு தீர்வு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் நிறைய நேரங்களில் பிரச்சனைகளை என்ன செய்வது, நமக்கு வருகின்ற துயரங்களை என்ன செய்வது என்று நமக்கு புரியவே புரியாது. தலையை பீய்த்து கொள்வோம். ஆனால் இறைவன் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் அனைத்தையும் சரி செய்ய வல்லவர் என்ற நம்பிக்கை நமக்கு இன்று வருகின்ற பொழுது பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அதிலிருந்து இறைவன் எல்லாம் நல்லது கொண்டு வருவார் என்ற ஆர்வம் தான் நம்மில் இருக்குமே தவிர அதை குறித்து நாம் கவலை கொள்ள மாட்டோம். அதற்கு நமக்கு தேவை ஆழமான நம்பிக்கை இறைவன் மீது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசுவை குறித்து அல்லது அவர் மீது மிகப்பெரிய பகைமை உருவாகி கொண்டிருக்கிறது. அவருடைய தலையை விலைக்கு கேட்கும் அளவுக்கு அந்த பகைமை திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு நாம் காரணம் என்னவென்று பார்த்தால் இயேசுடைய பணிவாழ்வு. ஆக இயேசுடைய பணிவாழ்வு இரண்டு விதமான பதில்களை அல்லது எதிர்வினைகளை மக்களிடையே உருவாக்கியது. ஒன்று, பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர், அவரை தேடி வந்தார்கள், அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரை பற்றி கொண்டார்கள். இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த தொடக்கத்திலே பலர் இயேசுவை நம்பினார்கள் என்று வாசித்தோம். கடைசியில் பார்க்கின்ற பொழுது பலர் அவரை தேடி வருகின்றார்கள். நாட்டுப்புறங்களிலிருந்து வருகிறவர்கள் இயேசுவை தேடுகிறார்கள், அவர் எங்கே என்று தேடுகிறார்கள். எனவே அது ஒரு விதமான எதிர்வினை, ஆண்டவர் இயேசுவை நம்புவது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த சதிசேயர்களும் பரிசேயர்களும் அவரை கொல்லுவதற்காக திட்டமிடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பரிசேயரும் சதிசேயரும் ஏன் இயேசுவை கொல்ல திட்டமிட வேண்டும்? முக்கியமாக இதில் முக்கியமான புள்ளிகளாக இருக்கின்றவர்கள் சதிசேயர்கள். யார் இந்த சதிசேயர்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருக்களாக இருக்கக்கூடிய அவர்கள் தான் சதிசேயர்கள். இந்த பரிசேயர்களுக்கு அரசியல் ஒன்றையும் தெரியாது, அவர்கள் அரசியலில் பங்கில்லை. ஆனால் சதிசேயர்களுக்கு ரோம ஆட்சியோடு மிக தொடர்பு இருந்தது, அவர்களிடம் பணம் இருந்தது, அவர்களுக்கு நல்ல அந்தஸ்து இருந்தது. எனவே சமூகத்திலே அவர்கள் யூத சமூகத்திலே ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்தார்கள். இந்த சதிசேயர்களுக்கு ஒரு பயம், ஒருவேளை இயேசுவை நம்பி மக்கள் கிளர்ந்து எழுந்து விட்டால் தங்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சொகுசு வாழ்க்கை அனைத்தும் போய்விடுமே என்ற பயம்தான் இயேசுவை அவர்கள் தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவு செய்கின்றார்கள். அதில் கயபாவும் ஒரு செல்வந்தர், அவர் குருவாக இருந்தாலும். எனவே அவருக்கும் அந்த பயம் இருக்கிறது. அந்த உலகு சார்ந்த பற்றும் அந்த சொகுசு வாழ்க்கையின் மீது அவர்கள் வைத்திருந்த ஆசையும்தான் அவர்கள் ஆண்டவர் இயேசுவை நம்புவதற்கு தடையாக இருந்தது. இதில் ஆண்டவர் இயேசு பேசியது, அவர் செய்தது அத்தனை மூழ்கி போய்விட்டது. ஏனெனில் அவர்கள் உலக காரியங்களில் மூழ்கி போய்விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இது இப்படி தான் இருந்தாலும் நமக்கே ஒரு பயம் வருகிறது, இயேசு மீது இப்படி ஒரு பகையா என்று. ஆனால் அது பயப்படக்கூடிய விஷயமே இல்லை. இறைவன் என்ன செய்கின்றார்? இந்த பகைமையை பயன்படுத்துகின்றார், அவருடைய கோபத்தையே பயன்படுத்தி தன்னை நம்பி இருக்கின்ற மக்களுக்கு மீட்பு கொடுக்கின்றார். தன் மகனுடைய மரணத்தை உலக மக்களுக்கு உயிர்ப்பு கொடுப்பதற்கான வழியாக பயன்படுத்தியிருக்கின்றார். அதுதான் இறைவனுடைய ஞானம், அதுதான் இறைவனுடைய அன்பு. இறைவன் எந்த ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்தும் நல்லதை கொணர வல்லவராக இருக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்பிக்கையோடு அவரிடம் தஞ்சம் புக வேண்டும், நம் வாழ்வை அவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்கின்ற பொழுது பிரச்சனை என்று வாழ்வில் எதுவுமே இல்லை, இறைவன் அதிலிருந்தும் நன்மையை கொணர வல்லவராக இருக்கின்றார். எனவே அன்புக்குரிய இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இறைவன் மீது நாம் நம்பிக்கை கொண்டு அவரிடம் நம் வாழ்வை முழுமனதோடு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நம்மை அசைக்கின்ற, நம்மை பயமுறுத்துகின்ற எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இறைவன் அனைத்தையும் நன்மையாக மாற்றுவார்.